ஹாய் ஹலோ. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு உங்களுக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்திலே உண்டாகும் எல்லா விதமான நம்பிக்கையினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று ரோமர் 15:13 உயதமாக வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நீங்கள் பெருகும்படிக்கு வேண்டும் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய பலத்தில் நிற்காமல் கர்த்தருடைய பலத்தில் இருக்கும்போது உலகத்தின் பலன்கள் ஒன்றுமே இல்லை. தெய்வீக பலத்தினாலே நீங்கள் சுகமடைய வேண்டும். தெய்வீக பலத்தினாலே நீங்கள் ஞானம் அடைய வேண்டும். தெய்வீக பலத்தினாலே நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படியே இருப்பது கர்த்தருக்கு விருப்பமல்ல. நீங்கள் எழும்பி நின்று பிரகாசிப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் உங்களை விசுவாசத்தினாலே உங்களை எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வசனத்தின் மூலமாய் கண்டிப்பா கர்த்தர் உங்களை நிரப்புவார். இந்த வசனத்தில் நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கையின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் உங்களை ஒன்றுமே அணுகாது. ஏன்னு சொன்னா, தேவனை சார்ந்திருக்கிற கடவுளை நம்புகிற நீங்கள் தான் பாக்கியவான்கள். உங்களை தேடிதான் கர்த்தர் இந்த நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எங்கெல்லாம் நீங்கள் இருக்கணும், எங்கெல்லாம் வழிநடத்தப்படணும், எப்படியெல்லாம் பேசணும், எப்படி சிந்திக்கணும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், ஆனால் கர்த்தர் கடந்து போக மாட்டார் ஒரு நாளும். ஏன் சொன்னால், மனிதர்கள் நம்மளை விட்டு கடந்து போவார்கள், ஆனால் கர்த்தர் நம்மளை விட்டு ஒரு நாளும் எங்கேயாவது பிசகா உங்களுக்கு எந்த காரியத்தையும் தோல்வியடை செய்திருக்கிறாரா? நீங்களா எடுக்கிற காரியங்கள் தான் தோல்விகளிலே போய் முடியும். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிற அந்த தருணங்கள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்புவதை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை பலத்தை நிரப்பி பரிசுத்த ஆவியின் பலத்தாலே நடத்துவார். நம்பிக்கையின் தேவன் உங்களை சுகபத்திரமாய் வழி நடத்துவார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God bless you. Thank you very much.